Hello friends, போன வீடியோல செக்ஷன் 44AB பார்த்தோம். எந்தெந்த அசசிஸ்க்கு கம்பல்சரியான டாக்ஸ் ஆடிட் தேவை அப்படிங்கிறது. இந்த வீடியோல செக்ஷன் 44AD அப்படி பார்க்க போறோம். AD அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா presumptive taxation. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். presumptive taxation அப்படின்னா ஒரு அசசி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை, ஸ்லாப் ரேட் ஃபாலோ பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. டைரக்டா அவர் கண்டுபிடிச்ச டோட்டல் இன்கமுக்கு பிளாட் ரேட்டா அவர் டாக்ஸ் கட்டிக்கலாம். அதுதான் presumptive taxation. ஆனா இது எல்லாருக்கும் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ஃபார்முக்கு மட்டும் தான் எலிஜிபிள். கம்பெனியும் எல்எல்பிஸும் presumptive பேசிஸ்ல கிளைம் பண்ண முடியாது. எலிஜிபிள் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 44AE தவிர மீது யாருனாலும் இந்த presumptive taxation ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேர்ன் ஓவர் 2 கோடியை தாண்டி இருக்கக்கூடாது. டேர்ன் ஓவர் 2 crore தாண்டிடுச்சுன்னா presumptive taxationக்குள்ள வர முடியாது. அப் டு 2 crores தான் இருக்கணும். அடுத்து நாட் எலிஜிபிள் பிசினஸ். என்னென்ன பிசினஸ்லாம் நாட் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் புரோக்கரேஜ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிசினஸ் நாட் எலிஜிபிள். ஏஜென்சி பிசினஸ் நடத்துறவங்களுக்கு நாட் எலிஜிபிள். 10A 10AA 10B 10BA இல்லைனா எனி அதர் சாப்டர் 6A டிடக்ஷன் இந்த கிளைம் பண்ற யாருக்குமே அந்த presumptive taxation கிடையாது. விச் மீன்ஸ் இன்டெரக்டா என்ன சொல்றாங்கன்னா presumptive taxationல எந்த ஒரு டிடக்ஷனும் நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நாட் எலிஜிபிள் பிசினஸ். அடுத்து இன்கம் எவ்வளோ டாக்ஸ் ரேட். இப்போ நம்ம பார்த்தாச்சு presumptive taxationனா நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை, டைரக்டா ஃபிளாட் ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம். எவ்வளோ ஃபிளாட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் கிராஸ் டேர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட். மொத்த ரிசிப்ட் வந்திருக்கும் ஒரு பிசினஸ்ல, அந்த மொத்த ரிசிப்ட் அமௌண்ட்ல 8% டாக்ஸா கட்டணும். டாக்ஸா கட்டக்கூடாது. இன்கம் கம்ப்யூட்டேஷன் அவ்வளவுதான். மொத்தமா இன்கம் ஆக்சுவலா இது 8% டாக்ஸ் கிடையாது. நம்ம அந்த 5 ஹெட்டை ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே தேவையில்லை. டைரக்டா கிராஸ் ரிசிப்ட்ல 8% தான் அவனோட டோட்டல் இன்கம். அந்த இன்கமுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். ஆனா இப்படி நம்ம பார்த்தோம்னா இது போக எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கிளைம் பண்ணிக்க முடியாது. 30 to 37 எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு, எல்லாமே அவன் பண்ற அத்தனை டிரான்சாக்ஷனுமே அக்கௌண்ட் பே செக் மூலமா பண்றான். 100% டிரான்சாக்ஷனுமே அக்கௌண்ட் பே செக் மூலமா பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 8% டாக்ஸ் கிடையாது, 8% இன்கம் கிடையாது. 6% கட்டினா போதும். ஆனா கம்பல்சரியா ஐடி ரிட்டர்னுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் நம்ம ஃபைல் பண்ணிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 8%க்கு பதிலா 6% கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த 6% இது ரொம்ப அதிகமா இருக்கு, என்னோட கிராஸ் ரிசிப்டுக்கு 6% அதிகமா இருக்கு, நான் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கிளைம் பண்ணி ஆகணும், எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னால தான் டாக்ஸ் கட்டாம இது கம்மி பண்ண முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த presumptive taxation வேணான்னு சொல்லிட்டு வெளியே போய்க்கலாம். ஆனா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கம்பல்சரியா மெயின்டைன் பண்ணிருக்கணும், ஆடிட் பண்ணிருக்கணும். 2 crore தாண்டிடுச்சுன்னா ஆடிட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான நோட், இந்த ஸ்கீம்குள்ள ஒன்ஸ் வந்துட்டோம்னா 5 வருஷத்துக்கு இருந்தாகணும், கம்பல்சரியா இருந்தாகணும். 5 வருஷம் இல்லைனாங்கிற ஒரு பேச்சே கிடையாது. கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 44ADல நம்ம மாறுற அந்த வருஷத்துல ஓப்பனிங் WDV வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் WDVங்கிற ஒண்ணு வரவே வராது. அடுத்து அட்வான்ஸ் டாக்ஸ் கம்பல்சரியா இந்த ஸ்கீம்குள்ள வந்துட்டாருன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம். 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க கட்டிக்கலாங்கிற மாதிரி ரூல் இருக்கு. நம்ம இன்னும் பார்க்கல, இனிமே பார்ப்போம். ஆனா 44ADயோட அசசியா இருந்தாருன்னா 15th மார்ச் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லயே 100% டாக்ஸையும் கட்டி முடிச்சிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் செக்ஷன் 44AD. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 44AD presumptive taxation ஃபார் பிசினஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போறது நம்ம presumptive taxation ஃபார் ப்ரொஃபஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.